ஹாய்! இன்றைக்கி நான் ஜெர்மனியில் இருக்க IKEAக்கு தான் போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு கொஞ்சம் சாமான்கள் வாங்கி இருந்துச்சு, அதனால போயிட்டுருக்கேன். போகிற வழியில் இந்த அக்கா விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தா. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அவள் காட்டினதுக்கு பிறகு எல்லார்ட்டையும் காசு கேட்டுக்கொண்டு இருந்தா. நான் இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு முதல்ல இங்கே காசு கேட்குறவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது போல் எல்லா நாட்டிலையுமே காசு கேட்குறவங்க, ரோட்டில் இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த பால்கனியை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால நான் அதையுமே எடுத்துக்கொண்டேன். எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் IKEAக்கு வர இடத்துக்கு வந்துட்டோம். பக்கத்துலேயே ஹெஃப்னர் இருந்துச்சுது. நாங்கள் அதுக்கு போகலை, இன்றைக்கி IKEAக்கு தான் போயிட்டுருக்கோம். IKEA இல்லைண்டா ஐக்கியான்னு சொல்லுவாங்க. இங்கே ஜெர்மனியில் IKEAன்னு சொல்லி எனக்கு IKEAன்னு தான் சொல்ல வருது. இங்கே நல்ல பெரிய பார்க்கிங் வசதி இருக்குது. பார்க்கிங் ஃப்ரீ தான். நாங்கள் எவ்வளோ நேரம் வேணுனாலும் இருக்கலாம், காசு கட்ட தேவையில்லை. உள்ளே வந்ததுமே கீழே இருக்க பொருட்களை பார்க்கலாம்னு போனோம். அங்கே நிறையா பொருட்கள் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரங்குமே 75-99 தான் போட்டிருக்காங்க. நல்ல மலிவு. நார்மலாக 150 யூரோக்கு கூட அது போகும். நாங்கள் மேலே பார்க்குற பொருட்களை எல்லாம் அதில் ஒரு கோட் ஒன்று இருக்குது, நம்பர் ஒன்று இருக்குது. அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே தான் பார்த்து எடுக்கணும். இதில் தான் அவங்க பாக்ஸாக போட்டு வச்சுருப்பாங்க அந்த பலகைகளை. நாங்கள் வீட்டை கொண்டு போய் லேசாகவே அது பொருத்தக்கூடிய மாதிரி தான் இருக்கும். எங்களோட ஊரில் மாதிரி அப்படியே தூக்கிட்டு வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்காது. இந்த குப்பைவாளியுமே மலிவாக போட்டிருந்தாங்க. 24.99 தான். இங்கே மேசை கதிரியை தவிர பிள்ளைகளுக்கு தேவையான விளையாட்டு சாமான்களும் நிறையா இருக்குது. இந்த பொம்மைகளும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுது. இந்த IKEAவில் சில பொருட்கள் நல்ல மலிவாக போடுவாங்க. அது எப்படியான பொருட்கள் என்றால், ஷோரூமில் அவங்க டிஸ்பிளே பண்ணின பொருட்கள், மற்றது சின்ன சின்ன கீறல்கள், பெயிண்டுகள், ஒரு புள்ளி மாதிரி போயிருந்தால் அது மாதிரி பொருட்கள் மலிவாக போடுவாங்க. இந்த பிளேட்டுகளுமே சின்ன டேமேஜ்கள் இருக்கிறது தான். நார்மலாக நாங்கள் வெளியில் வேண்டுன்னா 3.99 வரும். ஆனால் இது இங்கே 1.99க்கு போட்டிருக்காங்க. நாங்கள் பார்த்து வேணினா அதில் நல்ல பொருட்களே எடுத்துக்கொள்ளலாம். இந்த மரங்களுமே அதை மாதிரி தான் நல்ல மலிவாக போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல இருக்க எல்லா பொருட்களுமே டிஸ்கண்டினியூ நிறுத்தப்படுறதுக்காக இருக்கிற பொருட்கள். அதுகளை பாதி விலையில் போட்டிருக்காங்க. மற்றது வாங்கினாக்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணின பொருட்களும் இதில் இருக்குது. அதனால இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே அவங்க விலை குறைச்சி போட்டிருக்காங்க. நீங்கள் IKEAக்கு வந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த செக்ஷன்லேயும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிரயோசனமான பொருட்கள் மலிவாக வேண்டிக் கொள்ள மாதிரி இருக்கும். இந்த கடையில் எங்களோட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும். சோஃபாவில் இருந்து டெக்கரேஷன் சாமான்ல இருந்து பிள்ளைகள விளையாட்டு சாமான் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த கடைக்குள்ள வந்தாலே எப்படி நேரம் போகிறேன்னே தெரியாது. நானே இந்த கடையில் 3 மணித்தியாலமாக சுற்றிட்டு இருந்தேன். நானுமே இதில் சில பொருட்கள் வாங்கினான். அடுத்த வீடியோவில் நான் என்னெல்லாம் வாங்கினான்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். IKEAவில் இருக்கிற பொருட்கள் நல்ல வடிவாகவும் இருக்கும். நார்மலாகவே இங்கே மலிவாக இருக்குது. நான் போன முறை வந்த நேரம் கொஞ்சம் ப்ரைஸ் கூட மாதிரி தான் இருந்துச்சுது. இப்போ திருப்பியும் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நல்ல வடிவான பொருட்கள், ஆனால் கூட காலம் பாவிக்கிற மாதிரியும் இருக்கும். டக்கண்டே உடையிற மாதிரி இருக்காது. நான் நிறையா வாங்கி பாவிச்சதால் சொல்லுறேன். இந்த தொட்டியில் பாருங்கள். இந்த தொட்டில் எவ்வளோ வடிவாக இருக்குது. ஆனால் இது 39 யூரோக்கு தான் போட்டிருக்காங்க. நார்மலாக நாங்கள் வேண்டேண்டா இதையும் விட விலை கூட தான் இருக்கும். அந்த கண்ணாடி மேசை கூட 159 யூரோக்கு இருந்துச்சுது. பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக தான் இருக்குது. Some of
things change, baby, this I know. Summer rains turn to winter. இக்கியா வந்து ஸ்வீடன் கம்பெனி என்றதால அந்த நாட்டில் இருக்கிற சில உணவுப் பொருட்களுமே இவங்க விற்பாங்க. ஜாம், பிஸ்கெட், அது மாதிரி சிப்ஸுகள் எல்லாமே வந்து இங்கே விற்பாங்க. அதையுமே நாங்கள் பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே இருக்க மெழுகுதிரி கூட நல்ல வாசமானதுகளும் இருக்குது. இக்கியாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இங்கே இருக்கிற ஷோரூம் எல்லாத்தையுமே எங்களோட வீடு மாதிரி அவங்க டெக்கோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு ஐடியா வரும். எங்களோட ரூமில் இதை வச்சா வடிவாக இருக்கும், இது இப்படி இருந்தால் வடிவாக இருக்குமெண்டு ஒரு ஐடியா ஒன்று வரும். அதுக்கேற்ற மாதிரி ஹோலை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் படுக்கை அறையை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. கிண்டர் சிம்மர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்கக்குள்ளேயே அவ்வளோ ஆசையாக நீட்டாக இருக்கும். இதில் இருக்கிற ஷோஃபா எல்லாத்தையும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு. ஆக டார்க்கான கலர் இல்லை, ஒரு மாதிரி லைட்டான வடிவான கலர்களில் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இந்த ரூமை பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஹோலில் ஒரு சின்ன டைனிங் டேபிள் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து கிச்சன் செட்டப், இதுவுமே நல்ல வடிவாக இருந்துச்சு. கலருகளுமே அவங்க செட் பண்ணியிருக்க விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இக்கியாவுக்கு போகும்போது நாங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணி கொள்ளுவோம், இந்த 2 சாமான் தான் நாங்கள் வேண்டணும், இதுக்கு மேலே வேண்டக்கூடாதுண்டு. ஆனால் அங்கே போனதுமே எல்லா சாமான்களையும் பார்த்தோன்னே இந்த சாமான் நல்லா இருக்குமா, இந்த சாமான் நல்லா இருக்குமாண்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 சாமான் வேண்டுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே. இங்கால ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது. It's pure, can't ask for anything more, anything more. இந்த பக்கம் வந்து நாங்கள் சிவரில் டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறதுக்கான தட்டுகள் வந்து ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சுது. அதில் வந்து தட்டுகள் வேறையாக வேண்டணும், அதை நிப்பாட்டுற ஸ்டாண்ட் வந்து வேறையாக வேண்டிக் கொள்ளணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை போட்டிருந்தாங்க. இதில் வந்து எங்களோட சின்ன சின்ன டெக்கரேஷன் ஐட்டங்களை டிஸ்பிளே பண்ணி வைக்கிற மாதிரி ஸ்ரங்குகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயும் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. இந்த கடையில் பிளாஸ்டிக் பூக்கள் கூட ரொம்ப அழகாக இருக்கும். பிளாஸ்டிக் மரங்கள் கூட உண்மையான மரங்கள் மாதிரி நிறையா இருக்கும். இது வந்து கரண்டி வைக்கிறது பாருங்கள், பச்சை, வெள்ளை, கருப்பண்டு ஒவ்வொரு நிறத்தில் இருக்குது. மரத்தால் செஞ்சதுகள் கூட இருக்குது. கிச்சன் சிங்கில் இருக்கிற பைப்புகளும் நிறைய விதமாக இருந்துச்சு. அதோட கிச்சன் சிங்குகளும் ஒவ்வொரு வடிவத்தில் அழகாக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் இருக்குது. நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து சிங்க் பிளாக். இதுவுமே புதுசாக வந்திருக்குது, நான் கண்டதில்லை இதுக்கு முதல் இதை மாதிரி. இங்கால பக்கம் எல்லாமே கிச்சனில் வைக்கக்கூடிய பொருட்கள் தான் இருந்துச்சு. இங்கே வாரத்துக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா, இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான். இது ஸ்வீடன் கம்பெனி என்றதால் அந்த நாட்டில் இருக்கிற மீட் பால்ஸ், ஹாட்-டாக், கேக்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. மலிவான விலையிலேயே கிடைக்கும். இங்கே வந்து நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்து களைச்சதுக்கு பிறகு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நாங்களும் இப்போ எல்லாத்தையும் பார்த்து நல்லா களைச்சி போயிட்டோம், பசியும் வந்துட்டுது. அப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்கே வந்து நான் வந்து மரக்கறி என்றதால் நான் சோயா சங்கில் செய்த மீட் பால் தான் வாங்கியிருந்தேன். மற்றவங்க எல்லாருமே இறைச்சியில் செஞ்சது பொம்மஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. அதையும் சாப்பிட்டு ஜூஸையும் குடிச்சிட்டு திருப்பியும் நாங்கள் பார்க்குறதுக்கு வந்துட்டோம் என்ன எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்ததுகளை வேண்டலாமெண்டும்
நாங்கள் வந்தோம். இங்கால பக்கம் வந்து சாப்பாட்டு பெட்டியும் போட்டிருந்தாங்க. இந்த கடையை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து கீழே அரோ மார்க் மாதிரி காட்டுவாங்க. அந்த பக்கமாக போனால் நாங்கள் சரியான பக்கத்துக்கு போய் கொண்டிருப்போம். இந்த கடையின் கீழ் பக்கத்தில் ஹொட்டோக்கும் விற்பாங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டதால எங்களுக்கு பசிக்கலை. நாங்கள் ஐஸ்கிரீம் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டோம். தேவையானதெல்லாம் வேண்டிட்டு இப்போ நாங்கள் எங்களோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.